ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி, வெண்பா, அதுக்கப்புறம் அன்னபூரணி அம்மா இவங்க எல்லாருமா சேர்ந்து மாடி மேலே வந்து ஒரு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது இந்த ராஜேஸ்வரி நம்ம எது பண்ணாலுமே இதே மாதிரி நம்மளை தடுத்து தடுத்து விட்டுட்ருக்கா. ஸோ என்ன மட்டும் இல்லாமல் விஜயையும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் வந்து ஃபைல் வச்சுருக்கா. ஸோ அந்த ஃபைலை எடுத்துட்டோம்னா நம்ம விஜய் சாருக்கு தான் அந்த கம்பெனி வரும். அதனால் அந்த ஃபைலை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு இது எப்படியாவது நம்ம நியாயமாக தானே எடுக்க போகிறோம், நியாயமாக தானே கேட்க போகிறோம். அது மாதிரி நியாயமான முறையிலே போயிட்டு அந்த ஃபைலை நம்ம வாங்கணும் அப்படின்றாங்க. ராஜி வந்து உங்ககிட்ட நியாயமான முறையிலையா எல்லாமே வந்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் வச்சா வாங்கினா, அவளும் தப்பான முறையில் தானே உங்ககிட்ட வாங்கிட்டு போனா எல்லாமே பண்ணா. அதனால் தப்பானவங்க கிட்ட தப்பான முறையில் வாங்குறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரைமிங் வேர்ட்ஸில் அன்னபூர்ணியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது மல்லிக்கு கொஞ்சம் தைரியம் வருது. தைரியம் வந்த பிறகு தான் வந்துட்டு அந்த ஃபைலை எடுக்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம விஜய்க்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. விஜய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது நம்ம மல்லியும் வெண்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெண்பா தான் வந்துட்டு டாடா வந்துட்டீங்களா, வாங்க பேகை என் கையில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுது, அழகாக வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரமாலாம் பேசலாம், நேரம் நிறையா இருக்குது நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம விஜயோட வேலை போயிடுச்சு. சும்மாவே வந்துட்டு யாரோ ஒருத்தர் கார் சர்வீஸ் விட்டவங்களோட மோதிரத்தை நான் தான் எடுத்து என்னோட டூல்ஸ் பாக்ஸில் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் டூல்ஸ் பாக்ஸில் தான் இருந்தது, ஆனால் நான் வைக்கல. ஸோ இதனால் வந்து என்ன சஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க, நான் இனிமேல் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.